ஹலோ கைஸ், நம்ம பார்க்குற டாபிக் பெனால்ட்டி இம்போஸ்ட் பை ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ். அதாவது ஜிஎஸ்டி ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான பெனால்ட்டிஸ் தான் விதிக்க முடியும்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா there are various penalties and GST officers can impose நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ஜிஎஸ்டி ரெகுலேஷன். அதாவது ஜிஎஸ்டி ரெகுலேஷன் யாரெல்லாம் மதிக்கலையோ அவங்களுக்கெல்லாம் இந்த பெனால்ட்டிஸ் இம்போஸ் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி ஆஃபீஸர் ரைட்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த பெனால்ட்டிஸ் ஆர் லெவேடு என்ஷூர் த கம்ப்ளைண்ட்ஸ். அதாவது இந்த பெனால்ட்டிஸ் வந்து எதுக்காக விதிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் மதித்து நடக்கணும், ஃபாலோ பண்ணணும். டிட்டர் த டேக்ஸ் எவேஷன், அதாவது அவங்க டேக்ஸ் எவேஷனை கண்டுபிடிச்சி அதுக்கான ஃபைன் போடுறது. அண்ட் மெயின்டைன் இன்டெகிரிட்டிவ் டேக்ஸ் சிஸ்டம். அதாவது அந்த டேக்ஸ் சிஸ்டத்தை உண்மைத்தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த பெனால்ட்டிஸாக விதிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, here are some common penalties along with their corresponding penalty amounts. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக காமனாக இருக்கிற பெனால்ட்டி என்ன சொல்லி பார்க்க போகிறோம் ஜிஎஸ்டியில். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேட் ஃபைலிங் ஆஃப் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா லேட்டாக ஃபைல் பண்ணுறாங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வந்து எல்லாரும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அவங்க அமௌண்ட் பே பண்ணாலும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்களா. ஸோ லேட் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஒரு நாளைக்கு சொல்கிறோம். ஓகேங்களா, லேட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50 rupees per day. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து அவங்க நில் டேக்ஸ், அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை, நில் டேக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 20 ரூபா வந்து ஃபைன் அதிகமாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, லேட் ஃபீயே இருக்குன்றாங்க. ஓகேங்களா, இஸ் லெவிட் ஈச் டே ஆன் டெலே ஆர் டு சப்ஜெக்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ஈச் டேக்கு வந்த மாதிரி அதிகமாகும். மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் போகும் பார்த்தீங்கன்னா 5000 வரைக்கும் போகும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதிகபட்சம் 5000 வரைக்கும் போகும். இந்த பெனால்ட்டிஸ் அப்ளிகபிள் ஃபார் ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3, ஜிஎஸ்டிஆர் 4, ஜிஎஸ்டிஆர் 5, ஜிஎஸ்டிஆர் 6, ஜிஎஸ்டிஆர் 7, ஜிஎஸ்டிஆர் 8. ஓகேங்களா, இதுக்கெல்லாம் அது அப்ளிகபிள் ஆகும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது ஜிஎஸ்டி தான் என்ன நமக்கு தெரியலனா இதை பற்றி நம்ம வீடியோ தனியாக ஒன்று போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஜிஎஸ்டிஆர் 1 அப்புறம் 3B 4 9 சொல்லிட்டு போட்டிருக்கோம். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் செக் பண்ணிங்க போய்ட்டு வந்துட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபைலிங் ஆஃப் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ். அதாவது ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி ஆஃப் ₹200 per day. அதாவது நான் வந்து ஃபைல் பண்ணவே இல்லை ஜிஎஸ்டி ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லேட்டாக ஃபைல் பண்ணால் ஒரு நாளைக்கு 50 ரூபா, ஃபைலே பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா ₹200 per day சொல்கிறான். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 100 இந்த 200 எப்படி பிரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ₹100 கம்ஸ் அண்டர் சிஜிஎஸ்டி, அனதர் ₹100 கம் அண்டர் எஸ்ஜிஎஸ்டி ஆர் யூஜிஎஸ்டி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ எஸ்ஜிஎஸ்னா ஸ்டேட்டு, யூஜிஎஸ்னா யூனியன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ யூஜிஎஸ்டி இதுக்கு 2 கீழே வந்துடும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, போய் 200 வந்துடுவாங்களா. ஸோ லெவிடு ஃபார் நான் ஃபைலிங் ஆஃப் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் 5000. அதாவது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, அதுக்காக போடப்பட ஃபைன் பார்த்தீங்கன்னா ₹200 ஒரு நாளைக்கு, அதிகபட்சமாக 5000 வரைக்கும் கலெக்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ பெனால்ட்டி அப்ளைஸ் ஃபார் ஜிஎஸ்டிஆர் 1, 3B அண்ட் அதர் அப்ளிகபிள் ரிட்டர்ன்ஸ். இந்த பெனால்ட்டி வந்து இதுக்கு அப்ளை ஆகும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1 அப்புறம் 3B அப்ளை ஆகும். ஜிஎஸ்டிஆர் 1 நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ் வரும். ஓகேங்களா, அவுட்புட் சேல்ஸ் வரும். ஜிஎஸ்டிஆர் 3B பார்த்தீங்கன்னா சம்மரி ஆஃப் ரிட்டர்ன்ஸ், அதாவது நம்ம இன்புட் டேக்ஸை -5 நம்ம கட்டுறது 3B வரும். ஓகேங்களா, ஸோ வந்து அதர் அப்ளிகபிள் ரிட்டர்ன்ஸ் வேறு எதாவது அப்ளிகபிள் ரிட்டர்ன்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு இந்த ஃபைன் வந்து மென்ஷன் ஆகும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, எரர்ஸ் இன் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எரர்ஸ் இருக்குது ஜிஎஸ்டி ரிட்டர்ன் எரர்னு பார்த்தீங்கன்னா எரர்ஸ் ஆர் டிஸ்கிரிபன்சிஸ், அதாவது ஏதாவது தவறுகள் இருக்கலாம், இல்லை முரண்பாடு வேறுபாடுகள் என்ன இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல்டு பை த டேக்ஸ் பேயர், அந்த டேக்ஸ் ஃபைல் பண்ண ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வேறுபாடுகளோ இல்லை தவறுகளோ இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி ஆஃபீஸர் மே இம்போஸ் பெனால்ட்டி ஆஃப் 100% டேக்ஸ் அமௌண்ட் இன்வால்வ் இந்த சப்ஜெக்ட். அதாவது அந்த சப்ஜெக்ட்டில் இன்வால்வ் ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபைலிங்கில் இன்வால்வ்னா எவ்வளோ அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்லில் வந்து தப்பு இருக்குது, இவங்க வந்து கம்மியாக போட்டிருக்காங்க, தப்பாக போட்டிருக்காங்கன்னா அந்த பில் அமௌண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000னா அந்த 10,000 100% 10,000 ஃபைனாக போடுவாங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மினிமம் ஆஃப் ₹10,000, அவங்க மினிமமாக 10,000 போடுவாங்க. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த பில் அமௌண்ட் வந்து 5,000 தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 தான் மினிமமாக போடுவாங்க. ஓகேங்களா, ஸோ பேசிக்காக 10,000 போடுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எரர் இன் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ராடல்ட் அண்ட் டேக்ஸ் எவேஷன். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் இன்டென்ஷனல் டேக்ஸ் எவேஷன், வேணுமே பார்த்தீங்கன்னா அவங்க டேக்ஸ் எவேஷன் பண்ணுறது, டேக்ஸ் கட்டாமல் வருது. ஃப்ராடலன் ஆக்டிவிட்டீஸ், அவங்க வந்து ஃப்ராடலான ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடுறது. வில்ஃபுல் சப்ரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வில்ஃபுல் சப்ரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையை அவங்களே மறைக்கிறது. ஏதோ ஒரு உண்மை இருக்குது, இந்த பில்லு இவங்களுக்கு தான் போச்சு உண்மை இருக்குது, அதை வந்து மறைச்சி இல்லை இவங்களுக்கு தான் போச்சு இந்த அமௌண்ட் சொல்லி உண்மையை மறைச்சாங்கன்னா அதுக்கு த பெனால்ட்டி கேன் பி அப் டு 100% அதர் டேக்ஸ் அமௌண்ட் இன்வால்வ். அதாவது அந்த எவ்வளோ அமௌண்ட் அது இன்வால்வ் ஆகிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 30,000 இன்வால்வ் ஆயிருந்தாலும் அந்த அமௌண்ட் அப்படியே அவங்க ஃபைனாக பே பண்ணணும்னு சொல்கிறாங்க, பெனால்ட்டியே பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் டு பே ஜிஎஸ்டி. இன்கேஸ் அப்படின்னா ஜிஎஸ்டி அவங்க ஃபைல் பண்ணவே இல்லை, அந்த டேக்ஸ் பே ஃபைல்ஸ் டு பே த ஜிஎஸ்டி வித்தின் த ஸ்டிபுலேட்டட் டைம், அந்த வித்தின் டைம் ஃப்ரேம்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணல பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி ஆஃப் 10% ஆஃப் டேக்ஸ் அமௌண்ட் டியூ டு சப்ஜெக்ட் மினிமம் 10,000. அதாவது அந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண வேண்டிய காசில் 10% அவங்க ஃபைனாக பே பண்ணணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 10,000, குறைந்தபட்சம் 10,000 வந்து அவங்க அந்த பெனால்ட்டியை பே பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் நோட்டீஸ். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆஃபீஸர் எதனா நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, அந்த நோட்டீஸ் அவங்க ஒபே பண்ணல, ஃபாலோ பண்ணல பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் டு கம்ப்ளை வித் நோட்டீஸ் இஷ்யூட் பை த ஜிஎஸ்டி ஆஃபீஸர். ஜிஎஸ்டி ஆஃபீஸர் இஷ்யூ பண்ண நோட்டீஸ் எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ணல, நோட்டீஸை வந்து அவங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா மே அட்ராக்ட் பெனால்ட்டிஸ் அப் டு 25,000. அவங்க வந்து பெனால்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 25,000 வரைக்கும் அவங்க போடப்படணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் டு மெயின்டைன் ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ். இப்போ ஜிஎஸ்டினால அதுக்கான ப்ராப்பர் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ அதை ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் ஆஸ் ரெக்கார்டு அண்டர் ஜிஎஸ்டி லா. ஜிஎஸ்டி லாக் என்னென்ன மென்ஷன் பண்ணுறாங்களோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏற்ற மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா,
த பெனால்ட்டி ஆஃப் ₹10,000 ஆர் த அமௌண்ட் ஈக்குவல் டு டேக்ஸ் எவைடட். அதாவது மினிமம் 10,000 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் எவ்வளோ இன்வால்வ் இருக்கோ அந்த அமௌண்ட் ஓகேங்களா. விச் எவர் இஸ் ஹையர் மேபி இம்போஸ். இது வந்து எது அதிகமாக இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஃபைன் பெனால்ட்டிக்கு எடுத்துப்பாங்க சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் அஃபென்சஸ் மற்ற குற்றங்கள் வேறு என்ன குற்றங்கள் பார்த்தீங்கன்னா அதர் அஃபென்சஸ் இன்வால்வ் ஃப்ராட் எக்ஸீடிங் 100 lakhs ஃபேஸ் இன் ஜெயில் இன் டேர்ம் அடிக்ஷன் ஃபைன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா 100 லட்சம், அதாவது 1 கோடி கிட்ட 1 கோடி மேலே போச்சுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிலுக்கும் போகணும். அதாவது இந்த டேக்ஸ் எவேஷன் இந்த இது எதனா ஒரு இஷ்யூ ஓகேங்களா. அவங்க வந்து ஏதோ வந்து தப்பு பண்ணிட்டாங்க, ஏதோ இஷ்யூ பண்ணிட்டாங்க, தப்பு இஷ்யூ பண்ணுறது விட்டுருங்க, எதனா வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எவேஷன் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து இன்டென்ட்டாக எதனா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஜெயிலில் போடுவாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபைனும் போடுவாங்க, ஜெயிலும் போடுவாங்க சொல்கிறாங்க ஓகேங்களா. அதாவது 100 லட்சம்ன்றது நம்ம இந்திய ரூபாய்க்கு 1 கோடி 100 லட்சம் தான் அப்படி சொல்கிறாங்க ஓகேங்களா பேசிக்காக டர்ம்ஸில். வித் த டேர்ம் வேரிங் பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் இன்வால்வ் ஆர் ஃப்ராடு கமிட்டட். அதாவது இது வந்து எப்படி வேரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அதில் எவ்வளோ இன்வால்வ் இருக்குது, அப்புறம் ஃப்ராடு கமிட்டட் எவ்வளோ, ஃப்ராடு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் டேக்ஸ் அமௌண்ட்ஸ் எக்ஸீடிங் 100 lakhs and rupees அப் டு, அதாவது 100 லட்ச ரூபாய் தாண்டி 200 லட்ச ரூபாய்க்குள்ளே, அதாவது 1 கோடி ரூபாய் தாண்டி 2 கோடி ரூபாய்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இஷ்யூ நடந்திருக்கு, டேக்ஸ் எவேஷன் நடந்திருக்குன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜெயில் டைம் அப் டு 1 years மே இம்போஸ். அதாவது 1 வருஷம் ஜெயிலில் கண்டிப்பாக இம்போஸ் பண்ணுவாங்க. அப் டு அதிகபட்சம் 1 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க சொல்கிறாங்க ஓகேங்களா. இன்காஸ் ஆஃப் த டேக்ஸ் அமௌண்ட் எக்ஸீடிங் 500 lakhs, அதாவது 5 crores, அதாவது அந்த டேக்ஸ் அமௌண்ட் வந்து இந்த எவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 500 லட்ச ரூபாய் தாண்டிச்சுன்னா 5 கோடி ரூபாய் தாண்டிச்சுன்னா இந்த டேர்ம் ஜெயில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்து வரைக்கும் போகும், அப் டு 5 வருஷத்து வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பெனால்ட்டி எப்படி போகிறான்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். நம்ம அடுத்த மீட் பண்ணுவோம். அதை உங்களுக்கு பெறுவது உங்கள் வேலை.